உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். வரம் டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, டிசம்பர் மாத பலன்கள். அதாவது இந்த வருடத்தில் கடைசி மாத பலன்கள் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டிசம்பர் மாசத்துல கடக ராசிக்கு கிரக அமைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீச்சம் பிளஸ் வக்ரம். அதுபோக ராசிக்கு 3ஆம் இடத்தில் கன்னியில கேது பகவான், விருச்சகத்துல புதன் பகவான், சூரிய பகவான். அதுபோக தனுசுல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் டிசம்பர் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வராங்க. கும்பத்துல சனி பகவான் வக்ர நிபர்த்தியை இருக்கிறாங்க. மீனத்துல ராகு பகவான், ரிஷபத்துல குரு பகவான் வக்ரம். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்போ இந்த வருஷத்தின் கடைசி மாத பலன்கள் நம்ம சொல்றோம். அது போக அடுத்த வருஷத்துக்கும் இதனுடைய முன்னோட்டம் கொஞ்சம் சிறுசா இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ கடக ராசி, இந்த கடக ராசியில செவ்வாய் பகவான் நீச்சம் இருக்கிறாங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பகவானே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த அஷ்டமஸ்தானத்துல இருந்து பல குழப்பத்துக்கு கடக ராசிக்காரங்க ஆளை இருக்கிறாங்க. இப்ப செவ்வாய் பகவானும் தனது ராசியில் நீச்சம். அப்ப இந்த செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட சில தொழில்கள், அதாவது இப்போ எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, பூமி வாங்கிறது விற்கிறது, இப்போ டாக்டருக்கு படிக்கிறது, யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இந்த மாதிரி தொழில் எல்லாமே, இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, கேஸ் சம்மந்தப்பட்டது, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த பீரியட்ல கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம். ஏன் சொல்றேன்னா, இந்த செவ்வாய் பகவான் நேச்சமாக இருக்கிறதுனால ஒரு பூமி வாங்கி விற்கலாம்னு நினைக்கும் போது வாங்கிடுவோம், விற்க முடியாது. அப்ப நம்ம கடன் பட்டு வாங்கியிருப்போம், ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல வாங்கியிருப்போம், வித்தரல அப்படின்னு சொல்லி. இதே அடுத்தவங்க இந்த மாதிரி உங்க மாதிரி ஒரு பூமி வாங்கி விற்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வித்துருவாங்க. அவங்களோட போட்டி போட்டுட்டு நாம செய்யும் போது நம்ம பூமி விற்காது. அப்படி நம்ம பூமிக்கு அக்ரிமெண்ட்டே போட்டாலும் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு பணம் இருக்கும், அடுத்தது அந்த பூமி வாங்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும். அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறவங்க, இந்த கேஸ் சம்மந்தப்பட்டது, இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, இந்த கனரக வாகனம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க எல்லாருமே இந்த பீரியட்ல கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம். இப்போ அதே சமயத்துல அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மகரத்துல இருந்து 7ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த கடகத்தை பார்க்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது செவ்வாய்க்கு பார்க்க போனா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைச்ச மாதிரி. எப்படின்னா, இந்த செவ்வாய்ங்கிறது ஆண் கிரகம், ஒரு ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அதே சமயத்துல சுக்கிர பகவானுங்கிறது ஒரு பெண் கிரகம், ஒரு சுப கிரகம், ஒரு கலஸ்தர காரகன்னு சொல்லலாம். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது செவ்வாயை பார்க்கறதுனால இவங்களுக்கு சுப விரயங்கள் இப்ப இந்த பீரியட்ல ஆவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ ஒரு பொண்ணு பார்க்கலாம், ஒரு மாப்பிள்ளை பார்க்கலாம், ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு நல்ல பேச்சு பேசி ஒரு நல்ல முடிவெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துல நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் செவ்வாயை பார்த்ததுனால உருவாக்கி கொடுக்கும். அப்ப அதுவே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் இந்த புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புத்தி கூர்மை, ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய திறமை, இந்த விஷயம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்த சமயத்துல நம்மளுக்கு வரும். அப்போ இதற்கு முன்னாண்ட
நம்ம கடகராசியில பிறந்திருந்தாலுமே அந்த கடகராசி அஷ்டம சனிக்கு உட்பட்டிருந்தாலுமே அஷ்டம சனியில அவங்க சில குழப்பங்களை சந்திச்சிருந்தாலுமே இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் நமக்கு அறிவு கூர்மையை கொடுப்பாரு, சிந்திக்கும் திறனை கொடுப்பாரு, ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம தப்பிச்சு நம்ம முன்னுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பாரு. அது போக அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது அதை நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்புகளை நம்மளுக்கு அள்ளி கொடுப்பார். அப்ப அந்த சூரியனும் புதனும் இணைந்திருப்பதே புதாதித்ய யோகம் சொல்றாங்க. அந்த யோகமும் உங்களுக்கு செயல்படும். அப்ப அந்த சூரியனும் புதனும் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க. அப்ப அந்த சூரியனாலையும் புதனாலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அப்ப அந்த முயற்சிகள் ஆப்பட்டது உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் இப்போ அப்படின்னு நினைச்சாலும் அந்த முடிவு எடுக்கலாம், தப்பு இல்லை. அது போக நம்ம இந்த தொழில நல்ல நிலைமைக்கு வந்துருவோம் சொல்லி தொழிலை செஞ்சாலும் திருப்தியை கொடுத்துரும். உங்களுக்கு குழப்பங்கள் இல்லை, தைரியமாக இருங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருப்பது யோகம். அப்ப அந்த 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்ப ஆட்சி பெற்ற அந்த சனி பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவான் இருப்பது உங்களுக்கு வந்து பார்க்க போனா திருமண ஆசைகளை உண்டு பண்ணும். அதே சமயத்தில் திருமணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு புதுசா உங்களுக்கு அறிமுகமாகும். அப்ப அந்த வாய்ப்புகளால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அமையும். இப்போ வந்து இப்போ பெற்றவர்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கலாம், இல்லை வந்து பார்க்க போனா ஒரு பொண்ணு அங்கே இருக்குன்னு யாராவது ஒரு தகவல் சொல்லலாம், இதன் மூலியமாக உங்களுக்கு பொண்ணு பார்க்கலாம். அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது. அதே சமயத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. இப்ப இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு தொழிலை அப்படியே வந்து பார்க்க போனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த தொழிலை விடக்கூடாது அப்படின்னு கெட்டியா பிடிச்சிருக்கிறீங்க இல்லையா, அதுதான் அந்த ராகு பகவானுடைய அனுகிரகம். அப்ப அந்த ராகு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களை தொழில பாதாளத்துக்கு கொண்டு போய் இந்த சனி பகவான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிட்டு அந்த ராகு பகவான் அந்த தொழிலை கையில பிடிச்சிட்டு மீண்டும் அதே தொழிலை செஞ்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு பகவான் உருவாக்குவாரு. இப்ப எனக்கு வந்து இந்த கடகராசியில பிறந்தவங்க, இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க, இந்த மகர ராசியில பிறந்தவங்க, இவங்க எல்லாமே எனக்கு கொஞ்சம் க்ளோஸ். அப்போ இந்த சனி பகவான் என்ன செய்வாரு, எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரே, நாங்க வந்து ஏதாவது ரூபத்துல அழிஞ்சு போயிடுவோமா, இல்லை நாங்க ஏதாவது நல்ல ரூபத்துல வந்துருவோமா, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்குமா, இல்லை நான் சாகாம நாங்க பொழைச்சிருவோமா, இப்படி நல்லா கேட்பாங்க. நாம எவ்வளவோ அறிவு சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு நான் கடைசியா சொன்ன விஷயம் என்னன்னா, எவ்வளவு கஷ்டங்களே உங்களுக்கு அந்த சனி பகவான் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை மட்டும் கொடுப்பாரு. அந்த கஷ்டத்தினால வரக்கூடிய வழிகளும் வேதனையும் உங்களுக்கு அனுபவங்கள் தான். இந்த அனுபவத்தை இப்ப நீங்க சம்பாரிச்சிட்டீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்நாள் வரைக்குமே, அடுத்த 30 ஆண்டுகள் வரைக்குமே இந்த அனுபவத்தை வைத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிப்பீங்க, நிறைய விஷயங்களை உருவாக்குவீங்க. அடுத்து உங்களுக்கு நீங்க அறிவு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வளர்ந்துருவீங்க. அப்போ ஒரு 10 பேருக்கு லீடராக வரலாம், 10 பேருக்கு தலைவராக வரலாம். ஒரு 10 பேர்த்துக்கு நம்ம தலைவராக இருந்தால் எப்படி நம்ம அதை நிர்வாகம் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்களால நிறைய சொல்லியிருக்கிறோம். அதனால இப்போ இந்த அஷ்டம சனியில கஷ்டப்பட்டாலும் சரி, மற்றபடி வந்து பார்க்க போனா ஏதாவது ரூபத்துல நாம வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பாதிப்பு எல்லாத்துக்குமே அதுல இருந்து நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறத என்னுடைய பதில். அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அந்த ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், பாதகமாக கண்டிப்பாக இருக்காது. அப்படி சாதகமாக இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க, நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க. அப்போ உங்க ஜென்ம ஜாதகத்துல சப்போஸ் கொஞ்சம் பாதகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம பாதகமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அது அந்த டைம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிதானம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ நேயர்களே, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க, தைரியமாக இருங்க.
இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட் ஆகப்பட்டது ஒரு 60% நல்லா இருக்குது. மீதி 40% கொஞ்சம் நிதானம் பண்ணி எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கோங்க. தைரியமாக இருங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.